பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 35. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கவும், ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கவும், உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் செய்கின்ற வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் பிசினஸுக்காகவும் இந்த நாளிலே நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றோம். நற்கருணை நாதராய் இருக்கிறவரை சந்திக்கின்றோம். திருப்பலியில் சந்திக்கின்றோம். ஜெபத்தின் வழியாக சந்திக்கின்றோம். சிறிய ஜெப முயற்சியின் வழியாக சந்திக்கின்றோம். ஏதோ ஒரு வழியில் ஆண்டவரை நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். நம்மை பற்றி அறியாதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் இயேசுவை, கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். இந்த இரண்டு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்து இருக்கின்றார். நாம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு காலகட்டம் வரும் பொழுது இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக கடந்து சென்றுவிடும். மண்ணில் இருந்து படைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த மண் கூடாரமாய் இருக்கக்கூடிய இந்த உடல் ஒரு நாள் இந்த உடலை இல்லாமல் போய்விடும் என்பதும் நமக்கு தெரியும், கண்கூடாக பார்த்து இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 கடவுளும் ஒரே கடவுளாய் இருப்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் பல முறையில். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம். தந்தையிடம் பரிந்து பேசும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார் என்றும் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதே போல் நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடாக இருக்கலாம், புதிய ஏற்பாடுகளாக இருக்கலாம், அவற்றில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்கள் நடுவிலே வந்து குடியிருப்பேன். நானும் தந்தையும் பரிசுத்த ஆவியானவரும் மூவொரு தெய்வமாய் இருக்கக்கூடிய இந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடலிலே குடியிருக்க ஆசைப்படுகிறார்கள். எதற்கு தெரியுமா? அவருடைய உயிர் மூச்சு நம்மளுடைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த சரீரத்திற்கும் கடவுளுடைய சரீரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஃபாதர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த உலகத்திலே அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக இந்த உலகத்தில் வந்து நம்மை போல் சதையும் இரத்தமும் உள்ளவராக வாழ்ந்தார் என்று நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான், அதில் மறுப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய சரீரத்திற்கும் என்னுடைய சரீரத்திற்கும் கடவுளுடைய சரீரத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். எப்படி வித்தியாசம் உண்டு? அவர் இரத்தமும் சதையுமாக இருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். இரவு நேரம் முழுவதும் தன்னுடைய தந்தையோடு உறவாடி எந்த சூழ்நிலையிலும் ஒரு துரும்பு அளவு கூட அவருடைய சரீரத்தில் பாவம் வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் 33.5 ஆண்டுகளாக. அன்பார்ந்தவர்களே, ஒரு வேளை நீங்கள் 60 வயது உடையவர்களாக இருக்கலாம், 70ஆக இருக்கலாம், 30ஆக இருக்கலாம், 40ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம். எவ்வளவு பாவம் செய்திருப்பீர்கள் இந்த சரீரத்தை கொண்டு.
என்பதை நீங்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சரீரம் மண்ணோடு மண்ணாக அழிந்து போவதற்கு காரணம் நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய பாவங்களும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே தான் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்த நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் அழகாக வானதூதர் சொல்லுகின்றார், அவர் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பார், அவர் பரிசுத்தர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. பரிசுத்தத்தின் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய அவர் தன்னையே தாழ்த்தி இந்த பாவம் நிறைந்த உடலுக்குள் ஒரு அப்ப வடிவில் கடந்து வருகின்றார். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இருக்காது என்று அவர் சொல்லுகின்றார். அதே போல் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 53வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நாம் உட்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே தான் ஒரு புனிதர் அழகாக சொல்லுகின்றார், நாம் திருப்பலியில் பங்கு கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த 1 மணி நேரம் அந்த குருவானவர் பலிபீடத்திற்கு முன்பாக நின்று உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மாட்சிமை, ஆண்டவருடைய கிருபை 1 மணி நேரம் அவரோடு கூட இருக்கின்றதாம். அதே போல் நீங்கள் அந்த நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்ட பிறகு 20 நிமிடம் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கின்றதாம். எத்தனை பேர் உண்மையிலே அதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய உடலை ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்றும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வைக்க வேண்டும். வெளிப்புற பரிசுத்தம் அல்ல. அதற்கு நீங்கள் குளிக்கலாம், நல்ல வாசன திரவியங்களை நீங்கள் தடவி கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போல் உங்களுடைய உள்ளம், உங்கள் உட்புறம் தூய்மையாக இருக்கின்றதாம், பரிசுத்தமாக இருக்கின்றதாம், பரிசுத்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே தான் உங்களுடைய உடலுக்கும் கடவுளுடைய உடலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த உடல் உயிரோடு எழுப்பப்பட்டது. எதற்கு தெரியுமா? அந்த பரிசுத்தம் அந்த இடத்திலே சாவு அவரை மேற்கொள்ளவில்லை என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்தீர்கள் என்றால், நானும் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் என்றால், இந்த உடல் அப்படியே விண்ணகத்திற்கு எடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய சரீரத்தை பாருங்கள். அவரை புதைத்த இடத்திலே அங்கருடைய சரீரம் இல்லை. அவர் இந்த உலகத்தில் இருந்து அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டதை போல பாருங்கள், அந்த நாட்களிலே ஆண்டவரோடு நடந்தவர்கள் எல்லாம் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நாம் பரிசுத்தமாய் இந்த உடலை வைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்திலே, இச்சை அடக்கம் கொள்ளக்கூடிய வேளையிலே, எந்த ஒரு அசுத்தங்களும் இந்த உடலில் செல்லாமல் இருக்கக்கூடிய வேளையிலே நாம் உண்மையிலே தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். நாம் எப்படி தகுதி அற்றவர்களாக இருக்கின்றோம், ஆண்டவருடைய உடலுக்கு எதிராக எப்படி பாவம் செய்கிறோம் என்பதை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவராவது தகுதியற்ற நிலைமையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்களா? பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கிறீர்களா? அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் பாதி திருப்பலிக்கு போய் நற்கருணை நாதரை மட்டுமே வாங்கி கொண்டு நீங்கள் வெளியிலே வருகிறீர்களா? நீங்கள் நோய் பிழைத்தவர்களாக மாற்றப்படுவீர்கள். அந்த அதே நற்கருணை உங்களுடைய உடலுக்குள் வரும் பொழுது ஒரு விஷத்தன்மையாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் உங்கள் உடல் சரீரம் முழுவதும் விஷத்தன்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரால் அந்த இடத்திலே உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களை தாழ்த்தவில்லை. ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய அகங்காரத்தினாலும் உங்களுடைய பெருமையினாலும் வீண் குளோரியினாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே
உங்களை தகுதிப்படுத்துங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், குறுகிய காலம்தான் இந்த உலகத்தில் வாழப் போகின்றோம். உலகபூர்வமான காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை தேடுங்கள். எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும், எல்லாம் ஆசீர்வதித்து கொடுக்கப்படும். எனவே உங்களுடைய உடல் கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்றும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17, 18 இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள், சொல்லப்பட்டு இருக்கின்றது. யாராவது அந்த ஆலயத்தை அழித்தால் கடவுள் அவர்களை அழித்து விடுவார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவிலே உயிரோடு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது உன்னதமான பிரசன்னத்தை உணர வைக்க ஆண்டவரே, நீர் உடலோடும் இரத்தத்தோடும் எங்கள் நடுவில் நீர் கடந்து வந்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவோ நற்கருணை அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்தில் நீர் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக முறை தகுதியற்ற நிலைமையிலே உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆண்டவரே. உமது கல்வாரி இரத்தத்தினால் இந்த நேரத்தில் எங்களுடைய உடலை தூய்மைப்படுத்திடுவீராக, குறிப்பாக உள்புற தூய்மையை கொடுப்பீராக. பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த மகிமையிலே பங்கு கொள்ள வேண்டும் சுவாமி. அதற்குரிய பலத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் உண்மையிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் இந்த உலகத்திலே பாவ பிடியில் இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த நேரத்திலே மனம் திரும்பி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தகுதியற்ற நிலைமை தகுதியுள்ள நிலைமையிலே உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் ஆக. ஆண்டவரே, உமது உடலுக்கு எதிராக உமது இரத்தத்திற்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லோரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. பரிசுத்த தன்மையோடு நடக்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாய் நற்கருணையில் இருக்கின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.